ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ராஜா. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு, நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில். ராஜாவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ தேட வேண்டியது ராணியை அல்ல, ராஜ்யத்தை. உனக்கான ராஜ்யத்தை இலக்காக வைத்து அதை நோக்கி ஓடு. மற்ற அனைத்தும் உன் பின்னால் ஓடி வரும். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும். விவேகம் நாம் எதிர்பார்த்ததையே முடிவாய் தரும். அதனால்தான் வேகத்தை விட விவேகமே முக்கியமாக கருதப்படுகிறது. வாழ்க்கை என்பது வெற்றி மற்றும் தோல்வி இரண்டின் கலவையே. இரண்டையும் எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகாகும். வானவில் தோன்றும் பொழுதுதான் வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்க்கை அழகாகிறது. சோதனை காலத்தில் பொறுமையாயிரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரம். அவநம்பிக்கையும் கோபமும் நம் வாழ்க்கை பயணத்தின் இரு முக்கிய தடைக்கற்கள். தேடி அலைந்து கொண்டே இரு, வேண்டியது கிடைக்கும் வரை. அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை, கிடைக்காமல் போனால் அனுபவம். வீழ்ச்சிகளை கண்டு தளர்ந்து விடாதே. 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. பூக்களாய் இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, அப்போதுதான் பூத்து கொண்டே இருப்பாய். எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் என்றைக்குமே உன்னால் தலைவனாக முடியாது. இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனது மட்டும்தான். அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது. உங்கள் ஆழ்மனதில் உங்கள் இலக்கை நிலைநிறுத்தி வையுங்கள். மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிவதற்கு முயற்சி செய். அதுதான் வெற்றியின் முதல் படி. கடினமான பாதைகளை கடப்பது கஷ்டம்தான். ஆனால் கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, கிடைத்ததை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாக கூட இருக்கலாம். சில சமயம் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன. கற்பதை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் வாழ்க்கை கற்றுத்தருவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவதில்தான் உள்ளது. நம்மை ஏளனமாக பார்ப்பவரை அடிக்கடி சிந்திக்க வேண்டாம். அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் வலுப்பெறும். தொலைந்த காலங்கள் வரப்போவதும் இல்லை, வந்த காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதும் இல்லை. அதனால் இன்றைய நாளை மகிழ்ச்சியாக வாழுங்கள். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும். 1000 அறிவுரைகளை விட ஓர் அனுபவம் வாழ்க்கையின் சிறந்த பாடங்களை கற்றுத்தரும். மனித வாழ்வில் முடிச்சுகள் போடவும் அவிழ்க்கவும் தெரிந்த ஒரே நெசவாளன் கடவுள் மட்டுமே. பிரச்சனைகளை கண்டு ஓடாதீர்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். புலிகள் வாழும் அதே காட்டில்தான் மான்களும் வாழ்கின்றன. முடியாது என்று எதையும் முயற்சிக்காமல் கைவிடாதே. முயன்றால் வெற்றி நிச்சயம். நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும். அதை நீ அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் உள்ளது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டாலும் ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள். இன்னும் உங்களுக்கு எதிர்காலம் என்று ஒன்று உண்டு என்பதை. மரணம் உன்னை விட பெரியதுதான். ஆனாலும் அது ஒரே ஒரு முறைதான் உன்னை ஜெயிக்க முடியும். ஆனால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும்
மரணத்தை ஜெயித்து கொண்டே இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. அடுத்தவனை கெடுக்க திட்டமிட்டு குழி தோண்டும் நேரத்தை தனக்காக செலவு செய்தால் குழியும் தோண்டி அடித்தளமும் அமைத்து விடலாம். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தானே. பறப்பதற்கு வசதியில் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தமின்றி வாழலாம். தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தவறில்லை. எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. நீ சந்திக்கும் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உனக்குள் இருந்தால் குறி தவறினாலும் பரவாயில்லை. உன் முயற்சி உன்னுடைய அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் வெற்றி பெறுகிறார். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் எதையும் கடந்து போகலாம். புகையை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி வசப்படும். தோல்விகள் எதிர்கொள். மகத்தான சாதனை புரிந்தவர்கள் அனைவருமே தோல்விகள் பல கடந்து வென்றவர்களே. அனுபவம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. முதலில் தொடங்கப்படுவது தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது. முயற்சிகள் தோல்வியில் முடிந்தாலும் அதில் பெற்ற பயிற்சியின் மதிப்பு குறையாது. விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. வாழ்க்கை எனும் ஏணியில் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் வெற்றி கதைகளை படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது. துணிந்து செல். துணிவுடன் வென்று விடலாம் வாழ்க்கையை. தனித்து பறக்க இயற்கையில் முளைத்தால் மட்டும் போதாது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக இரு. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையை பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். நம் நிலையை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை. நம்மால் முடிந்தவரை செய்வதில்லை முயற்சி. நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்ளுவதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். பயமும் தயக்கமும் உள்ளவனிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அதே இடத்தில் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே. இன்னொரு அழகான தொடரில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.